நான் எல்லார் பற்றியும் பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். என்னை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். எனக்கு வந்துட்டு ஒரு 2014 இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது. 3 வருஷம் ஒரே படம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு லுக் இருந்தது. அந்த ஒரு மாயையில் என்னை அப்படியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா இப்படி இருக்கேன்னு, படமும் சரியாக போகல, தோல்வி அடைஞ்சுது. ஸோ அப்போ நான் யோசித்தேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசித்தேன். நான் தப்பாக நடிச்சிருக்கேனா, நான் வந்துட்டு தப்பான கதை செலக்ட் பண்ணனா, நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்லேருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணலை. அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம், உன் சைடில் தப்பு இல்லாதப்ப. அடுத்த வருஷமே 3 ஹிட்டு ஒரே வருஷம். ரோமியோ ஜூலியட், பூலோகம், தனி ஒருவன் 3 ஹிட்டு கொடுத்தேன் நான். அது வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒருத்தர் தோத்து போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்கிறோம். அது கிடையாது. அவர் திருப்பி எந்திரிக்காமல் இருந்தால் தான் அவர் தோல்வி அடைஞ்சவர். திருப்பி எந்திரிச்சிட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது. இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கான நிறைய நல்ல படங்கள் ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, நல்ல லைனப்ஸ் என்கிட்ட இருக்கு, நல்ல திறமையான டைரக்டர்ஸ் என் கூட இருக்காங்க. அடுத்தது சுதா கொங்கரா மேம் கூட இன்னொரு படம் பண்ணுறேன், பெண் இயக்குனர். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு பெண் இயக்குனரை வேற எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால அப்படி தான் நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய டேர்ம் கிடையாது, டிரெக்டர், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. கிளியராக திங்க் பண்ண முடியுது. அண்ட் சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.